ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோதை பிரபு சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ரேண்டமான vlog தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுக்கு சிலிண்ட்ரு வாங்கியிருந்தோம். அது கூட அடுப்பு கண்டிப்பாக வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அது கூட வாங்கின அடுப்பு தான் இது. இதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பு வச்சு பால் காய்ச்சலான்னு சொல்லி பால் காய்ச்சிட்டோம். அன்றைக்கி குருமா குழம்பு வைக்கலான்னு சொல்லி எல்லாம் ரெடி பண்ணி குருமா குழம்பு தான் வச்சிட்ருக்கோம். குருமா குழம்பு எல்லாம் காயெல்லாம் அரிஞ்சு போட்டுட்டு சாதம் வச்சுருக்கோம் பக்கத்தில். நல்லா காயெல்லாம் வதக்கி பட்டாணிலாம் நிறைய போட்டு வச்சோம். இது வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள். அதுக்கப்புறம் பாயாசம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாயாசம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். சேமியாவை நல்லா வறுத்துட்டு பாலை நல்லா கொதிக்க வச்சு அதில் போட்டோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். போடுங்க. சர்க்கரை ஒரு 7 ஸ்பூன் 8 ஸ்பூன் போட்டு தாளித்து கொட்டியாச்சு. திராட்சை இருந்திருந்தால் போட்டுக்கலாம். இன்றைக்கி நம்மக்கிட்ட திராட்சை இல்லை, அதனால் போடல. கொஞ்சமாக கேசரி பவுடர் போட்டுக்கணும். இது கருணக்கிழங்கு வறுத்தது. இது ஆல்ரெடி நம்ம வீடியோவில் ரெசிபி இருக்குது, பாருங்கள். வடைக்கு ரெடி பண்ணோம். இப்போ சாமி கும்பிட்றதுக்காக கோலெல்லாம் போட்டுட்டு ரெடியானோம். இது எங்கள் பாப்பா பூஜை பாத்திரத்துக்கு குங்குமஞ்சள் வச்சிட்ருக்காங்க. இப்போ விளக்கேற்றி சாமி கும்பிட்றோம். எல்லா விளக்கும் ஏற்றிட்டு ரெடி ஆகிட்டோம் சாமி கும்பிட. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.